நீ கூட்டணி போகாம என்ன பண்ணுவ? என்னத்தே பண்ணிட்டு போறேன் உனக்கு என்ன? என்னத்தே பண்ணிட்டு போறியா உனக்கு என்ன? அது இல்ல உங்க கட்சிக்காரர்கள் சுதந்திரம். அதை நானே கவலைப்பட நீ ஏன் கவலைப்படுற? நான் சொன்னேன் என் கட்சி கூட்டத்தில் வந்து நில்லு. இம்முறையும் நாம் தனித்துத்தான் போட்டியிடுகிறோம் சொல்லும் போது எழுப்புற கையொலியும் ஆர்ப்பரிப்பையும் பாரு. கூட்டணி வைக்கவில்லை என்றால் தற்கொலை, கூட்டணி வைப்பது என்பதே தற்கொலை. எதற்காக கூட்டணி? யாரோட கூட்டணி? இந்த நிலப்பரப்பிலே பெரிய கூட்டணி வைத்திருக்கிற ஒரே மகன் நான் தான். நாம் தமிழர் கட்சி தான். எப்படி சீமான் எவனவன் 2000 3000 ஏக்கர் விளை நிலத்தை என் ஆண்டோனும் முன்னோனும் உழுது 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 தெல்லு உழுதியா ஆக்கி காட்டை மேட்டை திருத்தி விளைநிலமாக மாற்றி வைக்கிற என்னுடைய நிலத்தை நீ எவ்வளவு முதலாளிக்கு தொழிற்சாலை அமைக்க எடுத்துக் கொடுப்பாய் என்று எந்த தொழிற்சாலை அரிசி பருப்பை விளைய வைக்கும் உற்பத்தி செய்யும் என்று கேள்வி எழுப்புகிற அறிவார்ந்த பெருமக்கள், தொழிற்சாலை வேலை கொடுக்கும், வேலையிலே சம்பளம் கொடுக்கும், சம்பளத்தை வைத்து என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். சாப்பாடு யார் கொடுப்பா? இந்த கேள்வி எழுப்புகிற ஒவ்வொரு மகனும் என்னோட கூட்டணி. விண்வெளிக்கு விண்கலத்தை அனுப்புகிற விஞ்ஞானிகள் சாப்பாடை அவருக்கு விவசாயி தான் அனுப்ப வேண்டும். சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை அனுப்புகிற சயின்டிஸ்டுகள் அவருக்கு சாப்பாடை சம்சாரி தான் அனுப்ப வேண்டும். இந்த சிந்தனை இருக்கிற எவனும் என்னோட கூட்டணி. நச்சு ஆலைகளை நிறுவுகிறாய், இதை வளர்ச்சி என்று கட்டமைக்கிறாய். தனிப்பெரும் முதலாளிகளின் வளர்ச்சியை ஒட்டுமொத்த நாட்டின் வளர்ச்சியாக கட்டமைத்து ஏமாற்றுகிறாய் என்று எழுகிற ஒவ்வொரு இளைஞனும் தம்பியும் தங்கையும் என்னோடு கூட்டணி.